இதயத்துல்லா சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். திமுகவோடும் கூட்டணி பகிர்ந்து இருக்கிறீங்க, இப்ப தாவேக்காவோடும் கூட்டணி பகிர்ந்து ஆட்சியிலையும் பங்கேற்றிருக்கிறீங்க. யார் இந்த தொகுதி மறுசீரமைப்புல தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள்? அந்த பார்வையிலிருந்து தொடங்கிடலாம். உங்க வார்த்தை சொன்னீங்க, திமுகவிலும் கூட்டணியில் பங்கேற்று ஏற்கனவே இல்ல கூட்டணி இல்ல, இப்ப கூட்டணியில இல்ல. ஆனா ரெண்டு நிலைப்பாடு இதயத்துல்லாவுக்கு தெரியும், அதனால கேட்டேன். சொல்லும்போது அது ஒரு மாதிரி அடிச்சே பரவாயில்ல. அதாவது எங்களை பொறுத்தவரை நேற்று எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அழகா சொன்னார், கடைசி நிமிஷம் வரை தாவேக்கா எங்களுக்கு 80 இடங்களுக்கு மேல தருவதாகவும், அமைச்சரவையில் பங்கு மட்டுமல்ல பல்வேறு ராஜ்யசபா இடங்கள் அதே போன்று உள்ளாட்சியில் எல்லாம் தருவதாக சொன்னார்கள். நாங்கள் நினைத்திருந்தால் சென்றிருக்க முடியும். ஆனால் ஒரு கூட்டணி, ஏற்கனவே நீண்டகால ஒரு கூட்டணி கட்சி என்ற ஒரே காரணத்திற்காக அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, எங்களுக்கு முன்பாக தெரிந்தது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். என்னுடைய கேள்விக்கான விளக்கம் நினைக்கிறேன். நான் எந்த அர்த்தத்தில் கேட்டுன்றதையும் திரு இதயத்துல்லாட்ட கன்வே பண்ணிடுறேன். கடந்த முறை டீலிமிட்டேஷனை மத்திய அரசு மசோதாவா கொண்டு வந்த போது திமுகவோடு இருந்திருக்கீங்க, இப்ப கொண்டு வர போறாங்க, தாவேக்காவோடு நம்ம கூட்டணியில பயணிக்கிறோம். யார் நிலைப்பாட்டை மாற்றிட்டாங்க? ஏன்னா திமுகவோட நிலைப்பாடும் காங்கிரஸ் அறிந்தது தானே, அந்த அடிப்படையில் கேட்கிறேன். சொல்ல ஆரம்பிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க இந்த கேள்வியை கேட்டதுனால தான் சொல்றேன். திமுக தாவேக்கான்னு சொன்னீங்களா, அதுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். அப்ப எங்களுடைய அகில இந்திய செயலாளர் KC வேணுகோபால் சார் என்ன சொன்னார்னா, இப்படி இருந்தும் கூட மக்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தாவேக்காவுடன் இப்பொழுது இருக்கிறோம். சரி, தாவேக்கா என்னன்னு சொல்றாங்கன்னா நோ டீலிமிட்டேஷன், அதே மாதிரி ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன், இது இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியும் அதே நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு சொன்னா 543 இடங்கள் அப்படியே தொடரணும். அதுல கொண்டு வந்து பெண்கள் இடஒதுக்கீடை கொடுக்கணும். ஏன்னா பெண்கள் இடஒதுக்கீடை திருமதி சோனியா காந்தி இருக்கும்போதே அது சட்டம் ஒரு மேலவையில் பாஸ் ஆயிடுச்சு. இவங்க வந்தாங்க, மக்கள் மன்றத்திலையும் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆகி இப்போ பல வருடங்கள் ஆயிடுச்சு. யாரு? பிஜேபி. அதை செய்யாமல் இருக்காங்க. அதை ஏமாத்துறதுக்கு வச்சிருக்காங்க. எப்படியாவது இந்த டீலிமிட்டேஷனை பண்ணிட்டோம்னா நாம் வட இந்தியாவில் பல மடங்கு வந்துடலாம், தென்னிந்தியாவுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும், அதை வச்சு நம்ம வெற்றியெல்லாம் பெற முடியும், அப்போ நாங்கள் பெண்களை கொண்டு வர்றோம்னு சொல்றாங்க. நேற்று நாங்கள் சொன்னது இதுதான். இதே விஷயத்தை கடந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்கு அமித்ஷா ஏமாற்றம் திடீர்னு கொண்டு வந்தாங்க, ஏமாற்றம் முனைந்தாரு. கடைசியில் நான் 1 மணி நேரம் உங்களுக்கு எழுதி தரேன்டாரு. அப்போ கூட சொன்னாரு 50 விழுக்காடு 50 கூட கொடுக்குறேன்டாரு. அதை எங்க காமிங்க பார்ப்போம், மறுக்கிறது எங்க விஷயம். ஆனா அது கூட நீங்க செய்யாம 1 மணி நேரம் டைம் கேட்குறீங்க. அதனால உங்களை நாங்கள் நம்ப முடியாது, தோற்கடித்ததான்ட்டாங்க. அன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு அன்னைக்கு விட இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை பாஜகவுக்கு. என்ன சாதகமான சூழ்நிலை? மேற்கு வங்காளத்தில் பல எம்பிக்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அல்லது விலைக்கு வாங்கினார்கள், எப்படியும் சொல்லிக்கலாம். மகாராஷ்டிரத்தில் 2 வகையான கட்சி, சரத்பவார் கட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க, நம்முடைய உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க. இப்படி பல இடங்களில் எம்பிக்களை பெற்றதுனால எந்த நேரமும் கொண்டு வருவாங்க. இப்போ தான் நம்ம உஷாராக இருக்கணும், அதிகமாக உஷாராக இருக்கணும். இப்போ தாவேக்காவுடைய தெளிவான ஒரு விஷயம், அன்றும் இன்றும் இனி என்றும் ஒன்று தான். என்னன்னு சொன்னால் நோ டீலிமிட்டேஷன், 543 தொடர வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் தாவேக்கா சொல்றது. இது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது 543ல ஒன்று கூட கூடவும் கூடாது, குறையவும் கூடாது, இந்த நிலைப்பாட்டில் தெளிவா இருந்தாங்க. ஆனா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்பு பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக் கூடாது, அதற்கு சட்டப்பூர்வ உறுதிமொழி கொடுக்க வேண்டும்னு கேட்கிறாங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? அப்ப அங்கதான் தாவேக்கா ஒருவேளை மாறுபடுறாங்களோ? உள்துறை அமைச்சரிடம் ஒரு பேச்சும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முன்பு மற்றொரு பேச்சும் தாவேக்கானுடைய பேச்சா இருக்கா? அதான் கேள்வி. நல்ல கேள்வி. இதுக்கு முதல் ஆதாரத்தை வச்சுட்டு இதுக்கு விளக்க சொல்றேன். தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் மாண்புமிகு அமைச்சர், எரிசக்தி துறை அமைச்சர் நிர்மல்குமார் இந்த சம்பவம் அமித்ஷா அவர்களோடு முதல்வர் விஜய் அவர்கள் சந்தித்ததுக்கு பிறகு நடந்ததுக்கு இந்த கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் தெளிவாக சொல்றாரு,
எங்களுடைய முதல்வர் சொன்னது யார் பிரதித்துவம் குறையக்கூடாது, அது தமிழ்நாடாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படியே இருக்கணுங்கிறது தான் அந்த வார்த்தையில் அவர் சொன்னார். எங்களை பொறுத்தவரை இப்பொழுது நாங்கள் சொல்வது நோ டீலிமிட்டேஷன் தான். 543 இடங்கள் அப்படியே இருக்கணும். அது எந்த வகையில் மாறினாலும் ஒரே நிமிஷம் அது எந்த வகையில் மாறினாலும், எந்த வகையில்னா இப்போ நீங்கள் 50% கொடுத்து மாறி அப்புறம் திருப்பி மக்கள் தொகையை கணக்கெடுத்து பண்ணி அப்புறம் மாறினாலும் தென்னகம் என்ன ஆகும்னு சொன்னா, இன்னைக்கு உதாரணமா 5க்கு 3 2 இருக்குன்னு வச்சுங்க, 5க்கு 2 தென்னகம். அது என்ன ஆகும் சொன்னா, அவங்க 10,000 நம்ம 4,000. இல்ல இதுல சட்டமன்றத்துல இவ்வளவு உறுதியா தாவேகா சொல்றாங்க 543 மாறாது, கூறவும் கூடாது, குறையவும் கூடாது அப்படின்றாங்க. ஏன் உள்துறை அமைச்சர் முன்னாடி அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கலாம்? தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துவதை தாண்டி பாலிசா பேசணுமா? பொருள் புரியலையா என்னன்னா, இப்ப ரொம்ப பேருக்கு என்ன பொருள் புரியல, நீட்டு ரத்து ஒண்ணுதான், நீட்டு விளக்கம் ஒண்ணுதான். அது என்ன ரத்துங்கிற வார்த்தை இப்ப இல்லையமாங்க? இல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீட்டு ரத்துன்ற ஒட்டுமொத்தமா விளக்குன்றது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு விளக்கு. இல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்களுக்கு விளக்கு கொடுத்தா கொடுக்க முடியும், எங்களுக்கு ரத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். எங்களுக்கு ரத்துங்கிற வார்த்தை அது ஒரு அரபி வார்த்தை. அது உருது இந்தியில மாறி தமிழுக்கு வந்து ரத்துனா விளக்குன்னு அர்த்தம். அது முதல்ல புரிஞ்சுக்க. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. இல்ல, எங்களுக்கு அரபி தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். ரத்துங்கிற வார்த்தை அரபியில தூகதுமின் அகனியாயும் துரத்து அலா ஃபுகராயும் சொல்லி ஜக்காத்தை பத்தி சொல்லும்போது வரும். எப்படி வரும்னா, உங்க ஊர் செல்வந்தன் ஜக்காத்தை வசூல் பண்ணி, ஏழை வரி வசூல் பண்ணி உங்கள் ஊர் ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்ன விஷயம். அந்த ரத்துங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு ஆதாரம் தந்துட்டேன். இப்ப திரு நிர்மல் குமார் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இதயதுல்லாவுடைய பேச்சில இருந்து சிஎம் ஸ்டாலின், சிஎம் விஜய் உள்ள பேசினதுக்கான ஒரு 20 பக்க செய்தி குறிப்பா அதிகாரப்பூர்வமா டிஐபிஆர் வெளியிடுறாங்க. டிஐபிஆர்ல இருக்கக்கூடிய அம்சங்கள் தவறு. அதே நேரத்தில் அந்த மீட்டிங் இது சர்ச்சையானதற்கு பிறகு வெளியில வந்து நிர்மல்குமார் செய்தியாளரை சந்தித்து கொடுக்கக்கூடிய விளக்கம் சரி அப்படின்னு நாங்க ஏத்துக்கணும். அதாவது தாவேகாவுக்கு புரியக்கூடிய விளக்கம் சாமானியர்களுக்கு புரியவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? நான் சொல்லல, அப்படிதான் சொல்றாங்க. ஒரு நிமிஷம், நான் இறுதி தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கோர்ட்டுக்கு போனேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பா உயர் நீதிமன்ற தீர்ப்பா? தீர்ப்பு என்பது எது கடைசியா வருதோ அந்த அர்த்தத்தில் சொல்றேன். கடைசியா வர்ற தீர்ப்பு இருக்கு இல்லையா, பெரிய நீதிபதி கூட எங்கே இருக்கலாம், ஆனா அந்த தாவேகாவுடைய கட்சியினுடைய இறுதி தீர்ப்பு என்பது நோ டிலிமிட்டேஷன். அந்த 543 அதிகமாயிடக்கூடாது. அதிகமா எந்த வகையில் ஆனாலும், மக்கள் தொகையை வச்சு ஆனாலும் 50% வச்சு ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு கேடு, தென் மாநிலங்களுக்கு கேடு. இதுதான் தாவேகாவுடைய நிலைமை, அதுதான் காங்கிரஸ் உடைய நிலைமை. நீங்க மீண்டும் சொல்றேன், அவர் சொன்னதுடைய விளக்கத்தை அவர் சொல்லிட்டாரு. ஒளிப்புரை, விரிவுரை எல்லாமே வந்துருச்சு. மீண்டும் சொல்றேன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் அப்படியே தொடரும். தெளிவா இருக்காங்க.